இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் மாலை செய்திகள். வழங்குவதற்காக உமா சிவகுமார். முக்கிய செய்திகள். மதுரையில் நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியை ஏன் சட்டவிரோதம் என அறிவிக்கக்கூடாது? தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. திரிபுரா மாநிலத்தில் பிப்ரவரி 18ஆம் தேதி சட்டசபை தேர்தல். மேகாலயா மற்றும் நாகாலாந்து மாநிலங்களுக்கு பிப்ரவரி 27ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என அறிவிப்பு. கர்நாடகாவில் பறவை காய்ச்சல் எதிரொலி. மாநில எல்லைப் பகுதியில் வாகனங்களுக்கு மருந்து தெளிக்கும் பணிகள் தீவிரம். ஓபிஎஸ் இபிஎஸ் அணிகளிடையே உச்சகட்ட கோஷ்டி மோதல். பன்னீர்செல்வத்தின் பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு உடைக்கப்பட்டதால் மதுரையில் பரபரப்பு. தமிழகத்தில் உள்ள தந்தை பெரியார் சிலைகள் உடைக்கப்படும் என சிவசேனா மாநில தலைவர் பேச்சு. பாஜக உள்ளிட்ட இந்து அமைப்புகளின் சர்ச்சை பேச்சால் கலவரம் வெடிக்குமோ என மக்கள் அச்சம். மாநில அரசின் பாடத்திட்டங்களை பரிசீலித்து நீட் தேர்வு கேள்விகளை தயாரிக்க வேண்டும். மனிதவள அமைச்சகத்தின் சிறப்பு ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு. பட்டாசு தொழிலுக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு காரணமான மத்திய மாநில அரசுகளுக்கு கண்டனம். ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பட்டாசு தொழிலாளர்கள் நூற்றுக்கணக்கானோர் கைது. விரிவான செய்திகள். 2018ஆம் ஆண்டுக்கான அரசாணையை தமிழக அரசு வெளியிடாத நிலையில் மதுரையில் 3 இடங்களில் நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியை சட்டவிரோதமாக கருதலாம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்துள்ளது. ஜல்லிக்கட்டு நடத்த ஸ்ரீவைகுண்டம், தாடிக்கொம்பு பகுதியில் தடை விதிக்கப்பட்டதற்கு எதிராக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடைபெற்ற வழக்கில் நீதிபதி இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். 2017இல் வெளியிடப்பட்ட அரசாணை கடந்த ஆண்டு ஜல்லிக்கட்டுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும் 2018இல் அரசாணை வெளியிடாத நிலையில் மதுரை அலங்காநல்லூர், அவனியாபுரம், பாலமேட்டில் நடந்த ஜல்லிக்கட்டை சட்டவிரோதமாக கருத முடியும் என்றும் உயர்நீதிமன்ற கிளை கருத்து தெரிவித்துள்ளது. ஜல்லிக்கட்டு புரட்சி வெடித்து ஓராண்டான நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை கூறியுள்ள கருத்து ஜல்லிக்கட்டு ஆதரவாளர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. மேகாலயா, திரிபுரா, நாகாலாந்து ஆகிய மாநிலங்களுக்கான சட்டசபை தேர்தல் தேதியை தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மேகாலயா, திரிபுரா, நாகாலாந்து ஆகிய மாநிலங்களில் தலா 60 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இதில் 2013ஆம் ஆண்டு மார்ச் 7ஆம் தேதி பதவியேற்ற மேகாலயா சட்டசபையின் பதவிக்காலம் வரும் மார்ச் மாதம் 6ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. 2013ஆம் ஆண்டு மார்ச் 14ஆம் தேதி பதவியேற்ற நாகாலாந்து சட்டசபையின் பதவிக்காலம் வரும் மார்ச் மாதம் 13ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. 2013ஆம் ஆண்டு மார்ச் 15ஆம் தேதி பதவியேற்ற திரிபுரா மாநில சட்டசபையின் பதவிக்காலம் வரும் மார்ச் 14ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. இதனையடுத்து அந்த மாநிலங்களின் தேர்தல் தேதியை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதன்படி திரிபுராவில் பிப்ரவரி 18ஆம் தேதியும், மேகாலயா மற்றும் நாகாலாந்தில் பிப்ரவரி 27ஆம் தேதியும் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை தோப்பூரில் அமைக்கப்பட்ட அதிமுக கொடிக்கம்பத்தில் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு உடைக்கப்பட்ட சம்பவம் இபிஎஸ் இடையேயான கோஷ்டி பூசலை அம்பலப்படுத்தியுள்ளது. மதுரையை அடுத்த திருமங்கலம் அருகே உள்ள தோப்பூரில் கடந்த நவம்பர் மாதம் அதிமுகவின் முப்பெரும் விழா நடைபெற்றது. முப்பெரும் விழாவை முன்னிட்டு தோப்பூரில் 100 அடி உயர அதிமுக கொடிக்கம்பம் நிறுவப்பட்டு அந்த கம்பத்தில் கல்வெட்டு வைக்கப்பட்டது. இந்த கல்வெட்டில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுகவின் வருவாய்த்துறை அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் பெயரும், அதேபோன்று புறநகர் பகுதியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் பெயரும் இடம்பெற்றது. ஆனால் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் பெயர் கல்வெட்டில் பதிக்கப்படாமல் இருந்தது. இதற்கு ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் அதிருப்தி தெரிவிக்கவே கொடிக்கம்பத்தின் பக்கவாட்டில் ஓபிஎஸ் பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு பின்னர் பதிக்கப்பட்டது.
இந்நிலையில் ஓபிஎஸ் பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு மட்டும் தற்போது உடைக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் மூலம் ஓபிஎஸ் சிபிஎஸ் அணியினரிடையே உள்ள கோஷ்டி பூசல் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. மத்திய அரசின் சுற்றுப்புறச் சூழல் விதிகளில் இருந்து பட்டாசுக்கு விலக்கு அளிக்க வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட பட்டாசு தொழிலாளர்கள் பேரணியாக வந்து சாத்தூர் ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். மத்திய அரசின் சுற்றுப்புற சூழல் விதிகளிலிருந்து திருத்தம் கொண்டு வந்து பட்டாசுக்கு விலக்கு அளிக்க வலியுறுத்தி விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள 850க்கும் மேற்பட்ட பட்டாசு உற்பத்தியாளர்கள் 24வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் பட்டாசு தொழிலை நம்பியுள்ள 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலையை இழந்து பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் சாத்தூர் பட்டாசு தொழிலாளர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் மதுரை பேருந்து நிலையத்திலிருந்து பேரணியாக சென்று ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். ஆனால் ரயில் மறியல் போராட்டத்துக்கு காவல்துறையினர் அனுமதி அளிக்க மறுத்தனர். இதனால் சிறிது நேரம் பட்டாசு தொழிலாளர்களுக்கும் காவல்துறையினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் 100க்கும் மேற்பட்ட பட்டாசு தொழிலாளர்கள் ரயில் நிலையம் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து 200க்கும் மேற்பட்ட பட்டாசு தொழிலாளர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். கர்நாடக மாநிலத்தில் பறவை காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து ஓசூர் அருகே தமிழக எல்லைக்குள் வரும் வாகனங்களுக்கு மருந்து தெளிக்கப்பட்டு வருகிறது. கர்நாடக மாநிலத்தில் மேல்கேராய் என்ற கிராமத்தில் பறவை காய்ச்சல் இருப்பது கண்டறியப்பட்டது. இதனையடுத்து பறவை காய்ச்சலை தடுக்கும் வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கால்நடை பராமரிப்புத்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தமிழக எல்லையான ஓசூர் ஜூஜுவாடி சோதனைச் சாவடியில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் கர்நாடகாவில் இருந்து வரும் சரக்கு வாகனங்களின் டயர்கள் மீது குளோரின் டை ஆக்சைடு மருந்து தெளிக்கப்பட்டு வருகிறது. இதேபோல் கக்கனூர், பாகலூர், பேரிகை, அந்திவாடி ஆகிய இடங்களிலும் மருந்து தெளிக்கப்படுகிறது. அணு ஆயுதங்களை தாங்கி செல்லக்கூடிய அக்னி 5 ஏவுகணையை இந்தியா வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது. ஒடிசா கடற்கரையில் உள்ள அப்துல் கலாம் தீவு பாதுகாப்பு சோதனை நிலையத்தில் இருந்து காலை 9:53 மணிக்கு அக்னி 5 ஏவுகணை சோதனை செய்யப்பட்டது. அணு ஆயுதங்களை தாங்கி செல்லக்கூடிய இந்த அக்னி 5 ஏவுகணை வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டுள்ளது. மிக நீண்ட தூரம் பாய்ந்து சென்று தாக்கும் வல்லமை கொண்ட இந்த சக்தி வாய்ந்த ஏவுகணை பல சிறப்பம்சங்களை கொண்டது. அக்னி 5 ஏவுகணையானது 5000 கிலோமீட்டர் தூரம் உள்ள இலக்குகளை தாக்கி அடிக்கும் திறன் கொண்டது. இந்த ஏவுகணை இன்று அதன் உச்சபட்ச தொலைவான 5000 கிலோமீட்டர் இலக்கை சென்றடையும் சோதனை செய்யப்பட்டுள்ளது. அக்னி ஏவுகணை இதற்கு முன்பு 4 முறை சோதனை செய்யப்பட்டு வெற்றி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. மாநில அரசின் பாடத்திட்டங்களையும் பரிசீலித்து நீட் தேர்வு கேள்விகளை தயாரிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. நீட் தேர்வு தொடர்பாக மனிதவள அமைச்சகத்தின் சிறப்பு ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. தற்போது வரை நீட் தேர்வு கேள்விகள் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் அடிப்படையிலேயே தயார் செய்யப்பட்டு வருகின்றன. இதனால் மாநில பாடத்திட்டத்தில் பயின்ற மாணவர்கள் நீட் தேர்வில் பங்கேற்பது சவாலாக இருந்து வந்தது. குறிப்பாக இயற்பியல், வேதியியல், உயிரியல் ஆகிய பாடத்திட்டங்களில் பல மாநிலங்களில் வேறுபாடுகள் உள்ளன. இதனால் மாநில பாடத்திட்டங்களில் படிக்கும் மாணவர்கள் நீட் தேர்வை எதிர்கொள்ள முடியாமல் சிரமப்படுகின்றனர். இந்நிலையில் மாநில அரசின் பாடத்திட்டங்களையும் பரிசீலித்து நீட் தேர்வு கேள்விகளை தயாரிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இந்த ஆண்டு முதல் நீட் தேர்வுக்கான கேள்வித்தாள் தயாரிக்கும் போது அனைத்து மாநிலங்களின் பாடத்திட்டங்களையும் கணக்கில் கொள்ள இருப்பதால் இனி மாநில பாடத்திட்டத்தில் பயின்ற மாணவர்களுக்கு பின்னடைவு இருக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில பாடத்திட்டங்களை வைத்து கேள்வித்தாள் தயாரிப்பதில் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் உள்ளன. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனித்தனியாக கேள்வித்தாளை மத்திய அரசு தயாரிக்கப் போகிறதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. பல்வேறு நிகழ்வுகளை இனி சுருக்கமாக செய்தித் துறைகளாக தற்போது காண்போம்.
பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதற்கு கண்டனம் தெரிவித்து மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா அறிக்கை வெளியிட்டுள்ளார். பாஜக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பெட்ரோல் டீசல் விலை உச்சத்தை எட்டியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டு மக்களிடம் மத்திய அரசு மற்றும் எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் விலை நிர்ணயம் என்ற பெயரில் வழிப்பறி செய்து வருகின்றன என விமர்சித்துள்ளார். எனவே காலம் தாழ்த்தாமல் பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை உடனே குறைத்து பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். கவிஞர் வைரமுத்து நாக்கை அறுப்பேன் என்று கூறியவர்களுக்கு பாரதி ராஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார். வைரமுத்துவை காரணம் காட்டி தமிழகத்திற்குள் கொல்லைப்புறமாக வர நினைத்தால் வர முடியாது என்று கூறியுள்ளார். மேலும் வைரமுத்து வருத்தம் தெரிவித்த பிறகும் போராட்டம் நடத்துவது ஏன் என்று சென்னையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் இயக்குநர் பாரதி ராஜா கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்திற்குள் வடநாட்டு கலாச்சாரத்தை புகுத்த முயற்சி நடப்பதாக திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய வீரமணி இவ்வாறு கூறினார். அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக்க முன்வர வேண்டும் என்றும், இல்லையெனில் அதற்காக போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரித்துள்ளார் வீரமணி. டெல்லியில் மருத்துவ மாணவர் இறப்பு பெரும் வேதனையை ஏற்படுத்தியுள்ளது என்றும், இந்த மரணத்திற்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு டெல்லியில் படிக்கும் மாணவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு அளித்திட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். டெல்லியில் தமிழக மாணவர் ஒருவர் மருத்துவ கல்லூரி மாணவர் இறந்திருப்பது மிகுந்த மன வருத்தத்தை தருகிறது. நேற்றைய தினமே அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று நான் கோரியிருக்கிறேன். மருத்துவ மாணவர்களும் சரி, மற்ற மாணவர்களும் சரி, தமிழகத்திலிருந்து செல்பவர்கள் மிகுந்த பாதுகாப்போடு இருக்க வேண்டும் என்பதற்காக தமிழக அரசு இன்னும் சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அவர்கள் தங்குவதாக இருக்கட்டும், அவர்கள் உதவி கேட்பதற்கு செல்வதாக இருக்கட்டும், இங்கே இருந்து ஒரு பிரதிநிதி மாணவர்களுக்காகவே போடப்பட்டால் தமிழக அரசினால் அதுவும் சரியாக இருக்கும் என்பது எனது கருத்து. நாட்டில் உள்ள டாக்ஸிகள், பேருந்துகள் உள்ளிட்ட அனைத்து பயணிகளின் வாகனங்களிலும் ஜிபிஎஸ் என்று அழைக்கப்படுகிற இருப்பிடம் காட்டும் கருவியும் ஆபத்துதவி கோரும் பொத்தானும் பொருத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இது ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகத்தின் டுவிட்டர் பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா மடப்புரம் ஊராட்சியில் கிராமப்புற சாலை ஓரங்களில் மரக்கன்றுகள் நடும் பணி நடைபெற்றது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் இந்த பணிகள் நடைபெற்றது. சுமார் 600க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டன. இந்த பணியினை செம்பனார் கோவில் ஊராட்சி ஒன்றிய துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் மனோகரன் மற்றும் செயலர் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டு பார்வையிட்டனர். திருத்தணியில் ரயில் தண்டவாளத்தில் பிணமாக மீட்கப்பட்ட 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவி தமிழரசியின் சாவில் மர்மம் இருப்பதாகவும், உண்மை குற்றவாளியை கைது செய்ய கோரி சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை காசிநாதபுரத்தில் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காசிநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த வரதராஜன் என்பவரது மகள் தமிழரசி திருத்தணியில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் கடந்த 9ஆம் தேதி டியூஷனுக்கு சென்றவர் திருத்தணி ரயில் நிலையத்தில் உடல் சிதறி பிணமாக மீட்கப்பட்டார். இது தொடர்பாக எந்த நபரையும் போலீசார் இதுவரை கைது செய்யவில்லை என்பது உறவினர்களின் புகாராகும். பத்மாவதி திரைப்படத்திற்கு 4 மாநிலங்களில் விதிக்கப்பட்ட தடையை நீக்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதோடு பிற மாநிலங்களிலும் பத்மாவத் படத்திற்கு தடை விதிக்கக்கூடாது எனவும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். உச்சநீதிமன்றத்தின் இந்த அதிரடி உத்தரவால் திட்டமிட்டபடி படம் வரும் 25ஆம் தேதி வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சஞ்சய் லீலா பன்சாலி இயக்கத்தில் தீபிகா படுகோனே, ரன்வீர் சிங், சாகித் கபூர் நடிப்பில் உருவாகியுள்ள திரைப்படம் பத்மாவதி. சித்தூர் மகாராணி பத்மாவதி வாழ்க்கையை தழுவி இப்படம் எடுக்கப்பட்டுள்ளது. படத்தில் பத்மாவதியை தவறாக சித்தரித்துள்ளதாக கூறி இப்படத்திற்கு ராஜபுத்திர வம்சத்தை சேர்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் பட ரிலீஸில் சிக்கல் ஏற்பட்டது. இந்நிலையில் பத்மாவத் என்ற பெயரில் இப்படம் வெளியாக உள்ளது. வால்பாறையிலிருந்து வெளிமாநிலத்திற்கு கடத்த பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஆற்று மணலை வருவாய்த்துறை அதிகாரிகள் கைப்பற்றினர். அத்துடன் வால்பாறை பகுதிகளில் உள்ள அனைத்து ஆற்றுப் பகுதிகளிலும் வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறை, வனத்துறை சார்பில் ரோந்து பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. வால்பாறை பகுதிகளில் உள்ள ஆறுகளில் நீர் வற்றியதால் ஆங்காங்கே மணல் திட்டுகளாக உள்ளன. இதை பயன்படுத்தி சமூக விரோதிகள் மணலை சட்டவிரோதமாக அள்ளி விற்பனை செய்வதாக எழுந்த புகாரில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது.
திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே உள்ள கீழக்கோவில்பட்டி கிராமத்தில் ஆற்றில் தீபம் விட்டு பொங்கல் பண்டிகையை வழியனுப்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை முன்னிட்டு மார்கழி மாதம் முழுவதும் பெண்கள் வாசலில் கோலமிட்டும் அதன் நடுவில் சாணத்து பூசணி பூ வைக்கின்றனர். இவ்வாறு வைக்கப்படும் பூவை சாணத்தோடு சேர்த்து விராட்டிகளாக தட்டி வைக்கின்றனர். இந்த விராட்டிகளை பூஜை பொருட்களோடு மருதா நதி கரைக்கு கொண்டு வந்து கும்மியடித்தும் பாடல்களை பாடியும் ஆற்றில் விட்டு பொங்கல் பண்டிகையை வழியனுப்பி வைக்கின்றனர். நெல்லை மாவட்டம் சேரன்மாதேவி பேருந்து நிலையம் அருகே கூலி தொழிலாளியான தங்கப்பாண்டியன் என்பவர் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். கடந்த ஆண்டு இரு சமூகத்திற்கிடையே ஏற்பட்ட தகராறில் நடைபெற்ற கொலையில் தங்கப்பாண்டியனின் சகோதரருக்கு தொடர்ந்திருந்ததாக கூறப்படுகிறது. அந்த கொலைக்கு பழிவாங்கவே தற்போது தங்கப்பாண்டியன் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சேரன்மாதேவி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொலை சம்பவத்தால் அப்பகுதியில் பதற்றம் நிலவுகிறது. சென்னை பெசநகரில் உள்ள தேவாலயத்தின் வாசலில் குழந்தை திருமணம் நடைபெற்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. 17 வயது மதிக்கத்தக்க சிறுவனும் 15 வயது மதிக்கத்தக்க சிறுமிக்கும் திருமணம் நடத்தி வைக்க சிலர் தேவாலயத்தை நாடியுள்ளனர். ஆனால் அவர்களின் வயதை கருத்தில் கொண்டு அனுமதி மறுக்கப்பட்டது. இதனையடுத்து அந்த சிறுவனுக்கும் சிறுமிக்கும் தேவாலய வாசலிலேயே திருமணத்தை நடத்திவிட்டு அந்த நபர்கள் உடனடியாக அந்த இடத்தை விட்டு கிளம்பியுள்ளனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் பணிபுரியும் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு 7வது ஊதியக் குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்த கோரி 300க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் கடந்த 15 நாட்களாக விடுப்பு எடுத்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் துப்புரவு பணி, வருவாய்த்துறை பணி, பிறப்பு இறப்பு சான்று வழங்கும் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல்லில் தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் அதன் தலைவர் எம் பொன்னம்பலம் தலைமையில் நடைபெற்றது. இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய டெண்டர் முறையை திரும்பப் பெற வேண்டும் எனவும், அக்டோபர் 31ஆம் தேதியுடன் முடிந்த ஒப்பந்தத்தை மேலும் 6 மாத காலம் நீடிக்க எண்ணெய் நிறுவனங்கள் லாரி உரிமையாளர்களை வலியுறுத்துவதை ஏற்க முடியாது எனவும் தெரிவித்தார். மேலும் இதுகுறித்து பிரதமருக்கு அனைவரும் தனித்தனியே மின்னஞ்சல் அனுப்பி கோரிக்கைகளை வலியுறுத்த உள்ளதாகவும் கூறினார். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் தை திருநாளை முன்னிட்டு மாவட்ட அளவிலான மாட்டு மண்டி பந்தயம் நடைபெற்றது. இந்த விழாவில் ராமநாதபுரம், தூத்துக்குடி, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து 32 ஜோடி மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. பெரிய மாடு, சிறிய மாடு, பூஞ்சிட்டு என 3 பிரிவுகளாக நடைபெற்ற இந்த போட்டியில் வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசும் வீரர்களுக்கு கேடயமும் வழங்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு ஆரவாரம் செய்து போட்டியாளர்களை உற்சாகப்படுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் நாலுமாவடியில் தமிழர் திருநாளை முன்னிட்டு மாநில அளவிலான கபடி போட்டி காமராஜ் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. அப்போது ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு ரொக்க பணமும் சுழற் கோப்பையும் வழங்கப்பட்டது. மேலும் போட்டிகளை காண வந்த பார்வையாளர்கள் 50 பேருக்கு பட்டுப்புடவை, LED டிவி, செல்போன் போன்ற விலையுயர்ந்த பொருட்கள் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே பள்ளி மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கும் தலைமை ஆசிரியரை கைது செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடன்குடியில் இயங்கி வரும் அரசு உதவி பெறும் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரியும் மனோகரன் ஜேக்கப் தன்னிடம் டியூஷன் படிக்கும் மாணவர்களிடம் ஆபாசமாக பேசி பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் பல மாணவர்கள் பள்ளி படிப்பை பாதியிலேயே நிறுத்தியதாகவும் பெற்றோர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். தமிழக அரசியலில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் தலையை வெட்டு, நாக்கையறு, சிலைகளை உடை என உச்சக்கட்ட வன்முறை பாதையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் கலவரம் வெடிக்குமோ என்று தமிழக மக்கள் பீதியில் ஆழ்ந்துள்ளனர். தந்தை பெரியார் தத்துவங்கள் விதைக்கப்பட்ட இந்த தமிழ் மண்ணில் சாதியவாத, மதவாத பிரிவினையை தூண்டி அதில் அரசியல் லாபம் அடைய ஒரு சில இந்து அமைப்புகளும் வடமாநில கட்சிகளும் பல்வேறு சதித்திட்டங்களை தீட்டி வருகின்றன. ஆனால் அவை அனைத்தும் பெரியாரின் சித்தாந்தங்களால் முறியடிக்கப்பட்டு வரும் நிலையில் ஆண்டாள் குறித்து தவறாக கருத்து கூறியதாக கவிஞர் வைரமுத்து மீது குற்றம் சாட்டி இந்து அமைப்புகள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றன. தனது கருத்துக்கு மன்னிப்பு கோரிய பிறகும் தொடர்ந்து அவருக்கு எதிராக சர்ச்சை பேச்சுகள் எழுந்து வருகின்றன. தமிழக அரசியலில் முன் எப்போதும் இல்லாத வகையில் தலையை வெட்டு, நாக்கை அறு,
சிலைகளை உடை என உச்சகட்ட வன்முறை பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றனர். பாஜகவின் ராஜா தொடங்கி தற்போது அக்கட்சியின் மாநில துணைத் தலைவராக உள்ள நயினார் நாகேந்திரன் வைரமுத்துவின் நாக்கை அறுத்தால் 10 லட்சம் பரிசு தொகை என அறிவித்திருப்பது தமிழக மக்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் ராமாயணம், கீதை போன்ற நூல்களை எரிக்க நாள் குறிப்போம் என்று வீரமணி கூறியதாகவும், அதற்கு மன்னிப்பு கோரவில்லை எனில் தமிழகத்தில் உள்ள அனைத்து பெரியார் சிலைகளை உடைப்போம் என்று சிவசேனா அமைப்பின் மாநில தலைவர் ராதாகிருஷ்ணன் கூறியிருப்பது தமிழ் உணர்வாளர்களிடையே கொந்தளிப்பு ஏற்படுத்தியுள்ளது. வீரமணி அவர்கள் இந்துக்கள் புனிதமாக கருதக்கூடிய ராமாயணம், பகவத்கீதை ஆகிய நூல்களை எரிப்பதற்கு நாள் குறிப்போம் என்பதாக அவருடைய பத்திரிகையிலே எழுதியிருக்கிறார். சிவசேனா கட்சி அவர் தன்னுடைய இந்த அறிக்கையை வாபஸ் பெறவில்லை என்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரியார் சிலைகளை உடைப்போம் என்று அறிவித்திருக்கிறோம். பாஜகவினரின் இத்தகைய அடாவடி பேச்சால் அதிர்ச்சியில் உறைந்துள்ள தமிழக மக்கள் மதவாத பிரிவினையை தூண்டும் வகையில் தொடர்ந்து பேசுவதால் கலவரம் வெடிக்குமோ என்ற பீதியில் ஆழ்ந்துள்ளனர். கலவரத்தை தூண்டும் வகையில் பேசி வரும் இந்து மத அமைப்பினர் மீது தமிழக அரசு கடுமையான நடவடிக்கை எடுத்து தமிழகத்தில் அமைதி நிலவ வழிவகை செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை ஐநாவரத்தில் தேமுதிக காஞ்சி மாவட்ட அவைத்தலைவராக இருந்த சந்திரசேகர் தற்கொலை செய்து கொண்டதன் பின்னணியில் ரவுடி கும்பல் இருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தேமுதிக மாவட்ட அவைத்தலைவராக செயல்பட்டு வந்தவர் KC சந்திரசேகர். இவர் சென்னை சேலையூரில் உள்ள கூட்டுறவு வங்கியில் செயலாளராக பணியாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் இவர் கடந்த செவ்வாய்க்கிழமை சென்னை அயனாவரத்தில் உள்ள தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்பாக தனது செல்போனில் குரல் பதிவு ஒன்றையும் தற்கொலைக்கான காரணத்தை குறித்தும் ஒரு கடிதம் ஒன்றை எழுதி வைத்துள்ளார். அதில் தனது இந்த சோகமான முடிவிற்கு காரணம் தன்னிடம் 53 லட்சம் ரூபாய் வாங்கி ஏமாற்றிய சரவணன் பிரதர்ஸ் ரியல் எஸ்டேட் உரிமையாளர்களான சரவணன் மற்றும் அவரது சகோதரர் கணேசன் தான் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள பங்களாவுடன் கூடிய நிலம் ஒன்று 53 லட்சம் ரூபாய்க்கு விலைக்கு வருவதாக ஆசை வார்த்தைகளை கூறி தன்னிடம் பணத்தை வாங்கிய சரவணா பிரதர்ஸ் வாக்குறுதி அளித்தபடி பங்களாவை வாங்கி தரவில்லை என்றும் தன்னிடம் பெற்ற பணத்தை திருப்பி தராமல் இழுத்தடித்தனர் என்றும் சந்திரசேகர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கொடுத்த பணத்தை கேட்டதால் கூலிப்படையை வைத்து மிரட்டினார்கள் என்றும் பல ஆண்டுகளாக சிறுக சிறுக சேர்த்து வைத்திருந்த பணத்தை மொத்தமாக இழந்துவிட்டோமோ என்ற வேதனையில் துடித்ததாகவும் இனி உயிரை மாய்த்து கொள்வதை தவிர வேறு வழியில்லை என்று இந்த முடிவை எடுத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த சரவணா பிரதர்ஸ் காஞ்சிபுரத்தில் பிரபல ரவுடி ஸ்ரீதர் தனபாலிடம் அடியாட்களாக வேலை பார்த்து வந்துள்ளனர். ஸ்ரீதர் மரணத்திற்கு பிறகு அந்த இடத்தை பிடிக்க வெடிகுண்டுகள் வீசி கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட ஆரம்பித்தனர். இதன் மூலம் ரியல் எஸ்டேட், நில அபகரிப்பு, பண மோசடி போன்றவற்றில் கொடிகட்டி பறக்க தொடங்கினர். இந்த கொலைகாரர்களை பற்றி பலர் பலமுறை புகார் அளித்தும் காவல்துறை கண்டுகொள்ளவில்லை. இதன் விளைவாக சந்திரசேகர் உயிர் பறிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தேமுதிகவினர் மற்றும் பொதுமக்களின் வற்புறுத்தலின் காரணமாக சரவணன் மற்றும் கணேசன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.